ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிசல்ட் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் வர வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், அந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண அந்த சில மாவட்டங்களில் செலக்ட் ஆகாதவங்க ஸோ வேலைவாய்ப்பு தகவல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம உதவியாளர் பணி இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் தமிழகத்தில் காலியாக உள்ளது. அதை ஆட்சியர் அந்தந்த மாவட்ட கலெக்டர் அடிப்படையின் கீழே இதை தகுதியின் அடிப்படையில் கல்வி தகுதி, அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த பணி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த தகவலும் பார்க்க போகிறோம். என்னென்னு முழுமையான தகவல் வாங்க பார்த்துடலாம். தமிழகத்தில் உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் இப்போ காலியாக உள்ளது. அதை இப்போ ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸில் சொல்லியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 10th படித்தாலே போதும், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது போன பேஜ் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க. நம்ம எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னா குறைவான வேக்கன்சி தான் இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தாலுகா அடிப்படையில், ஊராட்சி அடிப்படையில் அந்தந்த கிராமங்களில் தான் இந்த பணி மேற்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் இருக்கும். ஸோ இதில் போட்டிகள் அதிகமான வேக்கன்சி இது. ஆனால் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 10th படிச்சினாலே போதும். உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்க தெரிஞ்சால் போதும். அப்புறம் இந்த சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அது தெரிஞ்சாலே போதும் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு திறமைகள் உள்ளதான்னு பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி சான்றிதழ், அப்புறம் தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சான்றிதழ், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி சில சர்டிஃபிகேட்டில் இருந்தாலே உங்களுக்கு இந்த பணிக்கு முதலிடம் கொடுப்பாங்க. அதாவது முதலிடம் கொடுக்க பட்சத்தில் உங்களுக்கு தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கிட்ட கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் பட்டதாரி சான்றிதழ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டில் கண்டிப்பாக பதிஞ்சு வச்சுக்காங்க. சீனியர் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையிலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்த ஆட்சியாளர் சில வழிமுறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழிமுறையில் பின்பற்றி இந்த வேகன்சி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு இந்தமாரி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஆனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆனால் உங்கள் டேட்டில் அவங்க மென்ஷன் பண்ணி போடலை. ஆனால் உங்களுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி ஏற்கனவே சொன்னது தான் 10th தான். உங்களுக்கு மேக்ஸிமம் சம்பள விவரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் 11,100 உங்களுக்கு 35,500 அந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மலாக நம்ம எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் ஸ்டார்டிங் கொடுக்கக்கூடியது தான் இது. ஆனால் பாருங்கள், ரேஷன் ஷாப்பு இந்த மாதிரி வேலைகளுக்கு கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது இப்போ நேரடியாக கவர்மெண்ட் ஜாப். இது மேக்ஸிமம் உங்களுக்கு 35,000 அதுக்கும் தாண்டி உங்களுக்கு சம்பளம் உயர்வு இந்த ஜாப்பில் இருக்கும். ஆனால் பாருங்கள், இதில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. டேட்டு அனௌன்ஸ் பண்ணல. டேட் அனௌன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட சூழலில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. 2299 கிராம உதவியாளர் காலி பணிகள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறையானது தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக சுமார் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளானது சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. அதில் கல்வி தகுதி, உள்ளூரில் இருந்தால் எவ்வளவு மதிப்பெண் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளானது வெளியிடப்பட்டது. இந்நிலையில்
இந்த கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய்த்துறை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் சாய்குமார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி விரைவில் இதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டு 2299 கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியர் அளவில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு விரைவில் இதற்கான காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து 2299 காலி பணிகள் வந்து எம்டியாக இருக்குது. அதாவது அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலி பணிகள் வந்து அந்தந்த ஆட்சியாளர்கள் அடிப்படையில் அந்த மாவட்டத்தில் வந்து தகுதி அடிப்படையில் வந்து ஃபில் பண்ணணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோவில் பார்த்தா தெரியும், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து இப்போ வந்து காலி பணிகளை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் டேட்டை வந்து சொல்லலை. ஆனால் இதுக்கு வந்து மேக்ஸிமம் 10th படிச்சிருக்கணும். அப்புறம் வந்து ஏஜி, அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இது மட்டும் போதுமா சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்புறம் வந்து இது எதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு வேறு திறமைகள் இருக்கா அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து நம்ம வேக்கன்சி, அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது ரேஷன் ஷாப்பில் வந்து செலக்ட் ஆகாதவங்க, அப்புறம் வந்து இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் பாருங்கள், இப்போ வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து விட்ட உடனே உங்களுக்கு எந்த டேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்த டேட் எண்டு அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து எத்தனை வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது அப்படின்ட்டு குறிப்பிட்டு விட்டுருக்காங்க. அந்த பேஜ் வந்து இப்போ பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து மொத்தம் 38 மாவட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அரியலூருக்கு வந்து 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, சென்னைக்கு வந்து 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, செங்கல்பட்டுக்கு 41 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூருக்கு 61 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, கூடலூர் 66. இதை மாதிரி வந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி அடிப்படையில் வந்து நீங்கள் தாராள முறையில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க தகுதி அடிப்படையில் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த ஜாப் வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுக்கோங்க. இந்த ஜாப் வந்து மேக்ஸிமம் 10th படிச்சிருக்கனால எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில மாவட்டங்களில் பாருங்கள் வேக்கன்சி வந்து 100க்கு மேலே தாண்டிலாம் இருக்குது. ஸோ திருவள்ளூர் மட்டும்தான் பாருங்கள் கிட்டத்தட்ட கூகுளில் போயிட்டு நீங்கள் தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து. ஆனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் விடலை. ஸோ இந்த பற்றி தகவல் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு முழு விவரங்கள் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ரெடியாக இருங்க. ஸோ இந்த நல்ல சூப்பரான ஒரு வேக்கன்சி, சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்த உடனே அப்ளை பண்ணுங்கள், எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். கிடைக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது, விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல், அப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நல்லா அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.